அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் டெல்லி சென்று பிரதமர் மோடி மற்றும் நிர்மலா சீதாராமன் அவர் சந்திச்சுட்டு சென்னை திரும்பி கொண்டிருக்கிறார். ஏன் அவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி மற்றும் மல்லிகா அர்ஜுன கார்கே அவர் சந்திக்கலன்றதை பார்க்கலாம். டெல்லியில் என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தற்போதைய தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் திடீரென டெல்லி பயணத்தை பாதியில் நிறுத்தி சென்னை திரும்பி இருப்பது தற்போதைய தேசிய அரசியலேயே பெரிய விவாதமாக மாறியுள்ளது. ஏன்னா 2 நாள் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மரியாதை நிமித்தமாக காங்கிரஸ் தலைவர் சந்திப்பார் அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் அவங்க சந்திக்காமே திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். ஸோ பெரிய விவாதமாக மாறியுள்ளது. குறிப்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோருடன் நடைபெறவிருந்த கர்ட்டசி சந்திப்பை ரத்து செய்தது அரசியல் வட்டாரங்களில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை வெறும் அவசரமாக சென்னை திரும்பினார் என்று மட்டும் பார்க்க முடியாது. இதற்குள் தமிழக அரசியல், கூட்டணி அரசியல், நிர்வாக கட்டுப்பாடு மற்றும் விஜய் அவர்களின் அரசியல் பாணியை ஆகியவை அனைத்தும் மறைந்து கிடக்கின்றன. என்ன நடந்தது டெல்லியில் காங்கிரஸில் உயர்மட்ட தலைவருடன் சந்திப்பு நடக்க இருந்த நிலையில் விஜய் அவர்கள் திடீரென அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்து சென்னை திரும்பியதாக தகவல்கள் பரவின. இது சாதாரணமான புரோட்டோகால் சேஞ்ச் அல்ல. ஏனெனில் தற்போது டிவிகே அரசு உருவாக காங்கிரஸ் ஆதரவு முக்கிய பங்கு வகித்தது பற்றிய விவாதங்கள் ஏற்கனவே தேசிய அரசியலில் பேசப்பட்டு வருகிறது. அதாவது சிஎம் அவர்கள் இங்கே பொறுப்பேற்கும் பொழுது நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு அந்த பதவியேற்கும் நிகழ்ச்சியில் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவசரமாக அந்த விழாவில் கலந்துட்டாங்க. அதையும் நம்ம இங்கே குறிப்பிடணும். ஆனால் இந்த சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்த சந்திப்பு என்றாலும் அதன் அரசியல் முக்கியத்துவம் அதிகம். விஜய் ஏன் திடீரென திரும்பினார்? இதற்கான காரணங்கள் குறித்து பல அரசியல் வாசிப்புகள் இருக்கின்றன. முதலாவதாக, டெல்லி கட்டுப்பாடில் இல்லை என்ற மெசேஜ். விஜய் தனது அரசியல் இமேஜை தமிழக மையப்படுத்தப்பட்ட தலைவர் என்று உருவாக்க முயற்சிக்கிறார். அவர் டெல்லியில் நீண்ட நேரம் தங்கி காங்கிரஸ் தலைவருடன் தொடர்ச்சியான ஆலோசனை இருந்தால் காங்கிரஸின் ஆதிக்கத்தில் உள்ள அரசு, டெல்லி ரிமோட் கண்ட்ரோல், டிவிக்கே தனித்துவம் இழக்கிறது போன்ற விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகளிடமிருந்து எழ வாய்ப்பு இருந்தது. அதனால் கர்ட்டசி விசிட்டை கூட ரத்து செய்து திரும்பியது. நான் முதலில் தமிழக முதலமைச்சர், பிறகுதான் கூட்டணி தலைவர் என்ற அரசியல் சிக்னலாக கூட இருக்கலாம். இரண்டாவதாக, சென்னை நிர்வாகத்தில் அவசர நிலை. அப்படி என்ன தமிழ்நாட்டில் இப்போது முக்கியமான விஷயம்? ஏன் உடனே அவர் திரும்பணும்? முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு ஆரம்ப நாட்களிலேயே நிர்வாக நியமனங்கள், அதிகாரிகள் மாற்றம், சட்டம் மற்றும் ஒழுங்கு, அமைச்சரவை ஒருங்கிணைப்பு, கூட்டணி அழுத்தங்கள் இவை அனைத்தும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதனால் டெல்லி அரசியல் விட சென்னை நிர்வாக கட்டுப்பாடு முக்கியம் என்று விஜய் முடிவு செய்திருக்கலாம். மூன்றாவதாக, டிவிகே கேடருக்கு கொடுக்கப்பட்ட சைகை. டிவிகே உருவான விதமே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூடில். அவரது ஆதரவாளர்கள் பலரும் தனிப்பாதை, திராவிட கட்சிகளுக்கு மாற்று, தேசிய கட்சிகளுக்கு கீழ்ப்படியாத அரசியல் என்ற மனநிலையில் தான் உள்ளனர். அப்படி இருக்க விஜய் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து கொண்டிருந்தால் கிராஸ் ரூட்ஸ் கேடருக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். அதனால் இந்த திடீர் திரும்பல் டிவிக்கு இன்னும் சுயாதீன அரசியல் கட்சிதான் என்ற மெசேஜாக பார்க்கப்படுகிறது. நான்காவதாக, பிஜேபி மற்றும் டிஎம்கே ரியாக்ஷனை கணக்கில் எடுத்தாரா? இப்பொழுது தமிழக அரசியலில் மிக பெரிய நெரேட்டிவ் என்னவென்றால், விஜய் யாருக்கு நெருக்கம்? தேசிய அரசியலில் எங்கு நிற்பார்? காங்கிரஸ் அலைன்ஸ் நீடிக்குமா? பிஜேபிக்கு எதிரான ஃப்ரண்ட் உருவாகுமா என்பதுதான். இந்த நிலையில் டெல்லியில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருடன் பெரிய புகைப்படங்கள் வெளியானால் டிஎம்கே காங்கிரஸ் முழுவதும் டிவிகே பக்கம், பிஜேபி டிவிகே காங்கிரஸ் பி டீம் என்று தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருந்தது. அதை தவிர்க்கவே இந்த மூவ் இருக்கலாம். விஜயின் அரசியல் பாணி மாறுகிறதா? சினிமாவில் விஜய் எடுத்த இமேஜ் குறைவாக பேசுவது, சடன் ஆக்ஷன், எமோஷனல் டைமிங், சிம்பாலிக் பாலிடிக்ஸ். இப்போது அரசியலிலும் அதே பேட்டர்ன் தெரிகிறது. அவர் நீண்ட ப்ரெஸ் மீட் கொடுப்பதில்லை,
மிக குறைந்த வார்த்தைகளில் பெரிய பொலிட்டிக்கல் சிக்னல் கொடுக்கிறார். இந்த டெல்லி பயணமும் அதற்கு உதாரணம். காங்கிரஸ் இதை எப்படி பார்க்கும்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தரப்பில் இது பெரிய அவமானம் என்று பார்க்க வாய்ப்பு குறைவு. ஏனெனில் தற்போதைய அரசியல் சூழலில் டிவிக்கு அரசு நிலைத்திருக்க வேண்டும் என்பதே அவர்களின் முன்னுரிமை. ஆனால் உள்ளுக்குள் சில கேள்விகள் எழலாம். விஜய் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செய்கிறாரா? கூட்டணி அரசியலில் முழு நம்பிக்கை உள்ளதா? தேசிய அரசியலில் ஃபியூச்சர் அலைன்மெண்ட் என்ன என்ற விவாதங்கள் கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? மக்கள் மனநிலையில் இரண்டு விதமான ரீடிங் உள்ளது. ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார், டெல்லியில் நேரம் வீணாக்கவில்லை, மக்கள் பிரச்சனைக்காக உடனே திரும்பினார் என்று பாசிட்டிவ் ஸ்பின் கொடுக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கின்றன? உங்களுக்குள் கூட்டணி சிக்கல், அரசியல் அழுத்தம், காங்கிரஸ் டிவிக்கு கெமிஸ்ட்ரி சரியில்லை என்று பேச தொடங்கியுள்ளனர். அரசியல் ரீதியாக இதன் விளைவு என்ன? இந்த ஒரு நிகழ்வு மூலம் விஜய் 3 விஷயங்கள் எஸ்டாப்ளிஷ் செய்ய முயற்சிக்கிறார். 1. டிவிக்கே தனி அடையாளம் கொண்ட கட்சி என்றும், 2. டெல்லி அரசியலால் கட்டுப்படுத்த முடியாத தலைவர் என்றும், 3. தமிழக நிர்வாகமே முதல் முன்னுரிமை, அதனால் இது சாதாரண courtesy cancellation இல்லை, இது ஒரு calculated political message. பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம், இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.